நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், என்னப்பா இது? பொறுமை. இப்படி கோவப்பட்டா உன் நிம்மதி எல்லாம். அவ எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்பவே என்னோட நிம்மதி, இந்த வீட்டு நிம்மதி கெட்டு போச்சுமா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுமா. ராம், கோவத்துல எடுக்கிற முடிவு சரியா இருக்காதுப்பா. எதுக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்றேன்ல, எல்லாம் சரியாயிடும். அம்மா, எனக்கு முதல்லயே தெரியும் சீதா இந்த வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கும் அண்ணனுக்கு வைஃபா வரத்துக்கும் தகுதியே இல்லாதவனு. ஏன்னா அவ படிப்பறிவே இல்லாதவமா. அவ இங்க வந்ததுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவளாலதான் அண்ணனோட நிம்மதியே கெட்டு போச்சு. எத்தனை நாள் தான் நாமளும் சகிச்சுக்கிட்டே போறது? அவ பிரச்சனை பண்ற பொண்ணுன்னு இந்த வீட்டுக்கு வந்தப்பவே எனக்கு தெரியுமா. ஆனா அம்மா செலக்ட் பண்ண பொண்ணுங்கிறதுனால யாருமே அவளை எதிர்த்து பேசுறது இல்ல. அம்மா, நீங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அண்ணன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா அண்ணன் முகத்துல எப்பவாவது நீங்க சந்தோஷத்தை பாத்திருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. கல்பனா, அவனே கோபத்துல இருக்கா. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசினா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். இங்க பாரு கல்பனா, நீயும் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. உன் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் நீ பேசணும். போ, போய் படி. போன்னு சொல்றல. ராம், அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பா இருக்குமா. அப்படின்னா என் பேச்சு கேளு. கடவுள் எல்லார் மேலயும் கருணை காட்டுவாரு. நீ கடவுள் மேல நம்பிக்கை வை. எதுவும் தப்பா போகாது. ஆனா ராம், இந்த வயசுல இந்த கோபம் வேணாம்பா, நல்லதில்லை. ராம், உன் கோபத்தை குறைச்சுக்கோ. இதுவும் உன் அம்மா எடுத்த முடிவுதான். ராம், இந்த முடிவு தப்பா போகாது, சரியா? எனக்கு இவ்வளவு அவமானம் ஏற்பட்டும் என்கிட்ட ஆறுதல ஒரு வார்த்தை பேசல. நீங்க என்ன சமாதானப்படுத்துவீங்கன்னு ராத்திரி முழுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கீங்க. பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை. பாவம் பிரியா, நேத்து நடந்த விஷயத்தை நினைச்சு மனசுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கா போல இருக்கு.
பிரியா நேத்து சின்னையா உங்களை ராமையா கூப்பிட்டாரு. சரி நான் வரேன், நீ போ. சரிங்கய்யா. பிரியா நான் சாயங்காலம் வந்து பேசுறேன். அண்ணன் ஏதோ அர்ஜென்ட்டா கூப்பிட்டுருக்காரு, நான் என்னன்னு கேட்குறேன். பை 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 பை. போங்க போங்க, உங்க அண்ணனுக்கு உதவி பண்ண போறீங்களா? போங்க. சாயங்காலம் நீங்க வரத்துக்குள்ள நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி வைக்கிறேன். சீதா மேல பழி போட்ட மாதிரி உங்க மேல பழி போடுறதுக்கும் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. கடவுளே, எனக்கு வந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சுட்டேன். இதே மாதிரி என் மேல தொடர்ந்து கருணை காட்டினா நான் இந்த வீட்டுக்கு மகாராணி ஆயிடுவேன். தயவு செஞ்சு என்னை கைவிட்டுறாத. அடுத்து என்ன பண்ணலாம்? மங்கா, என்னம்மா? இத அவரை கொண்டு போய் கொடுப்பியா? சரிங்கம்மா, கொடுக்குறேன். வா. இந்தா, அவர் கொண்டு போய் கொடுத்துரு. ஐயா, டீ எடுத்துக்கங்கய்யா. ரவி, வா போலாம். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, என் புருஷன் மனசுல இருக்கிற கோபம் குறையணும். நான் வந்ததுக்கு அப்புறம் அவரோட சந்தோஷம், நிம்மதி எல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு என் அத்தை, கல்பனா, பிரியாக்கா எல்லாரும் சொல்றாங்க. அத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
அவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரியா நான் நடந்துக்கிறேன்? நீ சொல்லு. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போக போறேன். ஐயோ, நான் போறேன். கடவுளே. ஆனா நான் உன்னை கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். நான் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் உன்ன மாதிரியே சந்தோஷமா இருக்கணும். அது ஒன்னதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். பாத்தீங்களா அத்தை, நேத்து நடந்த விஷயத்துல இவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. உண்மைதான் சுமித்ரா. நான் அன்னைக்கு கோவத்துல அவளை பத்தி என்னென்னவோ பேசிட்டேன். ஆனா நிஜமாவே அவளை நான் நம்புறேன். அவளுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லுவா. ஆனா இந்த விஷயத்துல நான் எதுவுமே கேட்கல. அவ எதுலயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான்னு நினைக்கிறேன். இருங்க அத்தை, நான் இப்பவே சீதா கிட்ட பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு வரேன். வேண்டாம் சுமித்ரா. அவ துக்கத்தை எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த சமயத்துல போய் நாம அதை கெடுக்க கூடாது. வா, அப்புறம் பேசிக்கலாம். வா வா. அத்தை, ஏன் அத்தை என்னை இப்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த சமயத்துல நம்ம சீதா பக்கத்துல இருந்தா ஏதாவது கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் இல்ல? நீ சொல்றதுதான் சரி சுமித்ரா. ஆனா அவன் நம்ம கூட பேசணுமே. அவ மனசுல இருக்கிறத சொல்லணும். அப்படி இல்லாதப்ப அவளை நாம எவ்வளவு கேட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு இல்ல அத்தை, கல்யாணம் ஆகி 2 மாசத்துக்கு மேலே ஆகுது. ராம் முகத்திலயும் சீதா முகத்திலயும் கல்யாணத்தோட சந்தோஷமே இல்ல. எல்லாரும் முன்னாடியும் நம்ம ராம், எனக்கு உன் முகத்தை பார்க்க இஷ்டம் இல்ல, நீ என் மனைவியே இல்லைன்னு சொல்ற அவமானத்தை சீதா எப்படி அத்தை தாங்கிப்பா? ஒருவேளை அவ வீட்டை விட்டே போயிட்டான்னா என்னத்த பண்றது? அப்படியெல்லாம் நடக்காது. ராமுக்கு அவ மேல மனசாபம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிரும். அதுக்கு நாம சீதாவுக்காக ப்ரே பண்ணலாம். பாவம் சித்ரா தான் மருமகளை விட்டு கொடுக்க தயாராவே இல்ல. நேத்து மட்டும் சித்ரா சீதாவை தடுக்காம இருந்திருந்தா ராம் அவளை வீட்டை விட்டே அனுப்பியிருப்பா. சீதா செய்யற வேலையில தப்ப கண்டுபிடிச்சு அவளுக்கு தண்டனையும் கொடுத்து அவ பக்கமே நிக்கிறான்னா சித்ரா தான் மருமக மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. அதே மாதிரி நம்பிக்கை ராமுக்கு எப்ப வருதோ அப்பவே எல்லாம் சரியாயிடும் சுமித்ரா. அது இருக்கட்டும் அத்தை, அது வரைக்கும் சீதாவுக்கு நடக்கிற கொடுமையை பார்த்துக்கிட்டு நம்மளால சும்மா இருந்துட முடியுமா? சீதா இந்த தப்ப ஒத்துக்கலேனா பிரியா தண்டனையை அனுபவிச்சிருப்பா. அப்ப நாம யாரும் தடுத்திருக்க முடியாது. அது என்னமோ நிஜம்தான் அத்தை. எல்லா விதத்திலயும் சீதா நல்லவளா தான் இருக்கா. ஆனா அவளுக்கு தான் சோதனைக்கு மேல சோதனை வந்துகிட்டே இருக்கே.
கடவுள் தான் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ஆமா, சாயங்காலமே வரேன்னு சொல்லிட்டு இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் வரல. வீட்ல பொண்டாட்டி மனசு கஷ்டமா இருப்பாளே, சீக்கிரம் போய் சமாதானப்படுத்தலாம்னு நினைக்கிறதே இல்ல. இருக்கட்டும், இன்னைக்கு நான் ஆடுற ஆட்டத்தை பார்த்து காலம் பூரா என் கூடவே இருக்கணும். இந்த போட்டோ தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இத வச்சு என்ன பண்ணலாம்? பிரியா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி பிரியா, காலையிலையும் சீக்கிரம் கிளம்பிட்டேன், இப்போவும் லேட்டாக வந்திருக்கேன். ஐம் ரியலி சாரி. இந்த வீட்ல எவ்ளோ பெரிய அவமானத்தெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இது என்ன எனக்கு பெரிய விஷயமா? ஏன் பிரியா அப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் ஆகல. செய்யாத தப்ப ஏன் மேல தூக்கி போட்டு என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அது உங்க கண்ணுக்கு தெரியலல்ல? நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அவ்வளவு தடவை சொன்னேன். எதுவுமே கேட்காம சும்மா இருந்தீங்க. வேற ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என் புருஷன். நம்ம பொண்டாட்டி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்காளே, பாவம்னு ஒரு வார்த்தை கூட நீங்க பேசலையே. நான் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டல்ல. நீங்க என்ன சமாதானப்படுத்துவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ராத்திரி நீங்க என் கூட பேசல. காலையில உங்க அண்ணன் கூப்பிட்டாருன்னு அப்படியே போயிட்டீங்க. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சுட்டு வரேன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிற மனசு உங்களுக்கு இருந்திருந்தா இங்க என்ன நடந்தது நீங்க என்கிட்ட வந்து கேட்டிருப்பீங்க. ஐம் ரியலி சாரி பிரியா. எல்லாரும் முன்னாடியும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினா அது சரியா வராது. அதனால தான் ரூமுக்கு வந்த பின்னாடி பேசிக்கலாம்னு நினைச்சேன். அது முடியல பிரியா. உன்கிட்ட பேசணும்னு, உன்னை சமாதானம் பண்ணணும்னு தான் நான் இப்போ வந்தேன். எனக்கு உன் மனசுல இருக்க வேதனை புரியுது பிரியா. ஆமா புரியுது. இப்போ உங்க அண்ணன் கூப்பிடட்டும், உடனே எந்திரிச்சு ஓடிடுவீங்க. எனக்கு என்ன தெரியாதா என்ன? இத பாருங்க, நானும் தெரியாம சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனா மத்தவங்க உயிரோட விளையாடுற வேலையை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். எல்லாரும் ஏன் மேலேயே தப்பு சொல்றாங்க? நான் கேக்குறேன், உங்க அம்மா உங்க சின்னம்மா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எந்த தப்புமே பண்ணது இல்லையா? நான் தப்பு பண்ணிட்டேன்னு இந்த வீட்ல இருக்கிறவங்க என்ன வீட்டை விட்டு அனுப்ப பார்த்தாங்கல்ல. அப்புறம் சீதா வந்து தப்பு பண்ணது நான் தானே ஒத்துக்கிட்டால. அவளுக்கே வீட்டை விட்டு அனுப்பாம இருக்காங்க. ஏன்னா அவ உங்க அண்ணன் ராமோட பொண்டாட்டி. இந்த வீட்ல உங்க சின்னம்மா சீதா அண்ணன் ராமு எந்த தப்பு பண்ணாலும் தண்டனையே கிடையாது. ஆனா நானும் நீங்களும் தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கறாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும். நீங்க இந்த வீட்ல சின்ன பையன், எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணனுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கீங்க. ராம் முன்னாடி ரவி ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் உங்க வைஃபா இருக்கிற எனக்கும் எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்ல. இவ்ளோ நடந்தாலும் நீங்க ஒருத்தர் மட்டும் என் கூட இருக்கீங்கன்னு தான் இன்னும் இந்த வீட்ல நான் இருக்கேன். எனக்கு நீங்க மட்டும் வேணும், வேற யார பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என் புருஷன் நீங்க என்ன புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் என்னால தாங்க முடியல. பிரியா பிரியா
பிரியா